துலாம் ராசினர் இந்த 49 நாட்களுமே எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? ஈஸியாக ட்ரிகர் பண்ணுறவங்கள நிறைய மீட் பண்ணுவீங்க. கடைசி ஒரு 2 மாதமாகவே இது நடந்துகிட்டே இருக்கும். சும்மா லேசாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி யாராவது கொளுத்தி போட்டாலும் அது கொழுந்து விட்டு உங்கள்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இந்த ட்ரிகர்னால வரும். வேலையவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற போது நிறைய பேர் டென்டல் இஷ்யூஸ்குள்ளே போவாங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில். இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, மார்க்கண்டேயர் இங்கே தான் யமனை வென்றார் அப்படிங்கிறது தான் இந்த தல வரலாறு. அப்போது நீண்ட ஆயுளை கொடுக்குது. அப்புறம் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். மெடிடேஷன் எங்கே உட்காந்து பண்ணணும்னா ஃபுல் மூன் டே, இதை விடவே கூடாது. பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் ஒரு ஓப்பன் டெரஸில் உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி ஏதாவது மாடியில் இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு முழு நிலவை நினச்சி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மன அமைதியை தரும். வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறை தேவை. பிதிர்தோஷம் அல்லது முன்னோர்கள் சாபம் இந்த மாதிரி தோஷம் ஏதாவது ஜாதகத்தில் நோட்டீஸ் ஆயிருக்குன்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாமோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக துலாம் ராசினர் இந்த 49 நாட்களுமே எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்களை அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? ஈஸியாக ட்ரிகர் பண்ணுறவங்கள நிறைய மீட் பண்ணுவீங்க. கடைசி ஒரு 2 மாதமாகவே இது நடந்துகிட்டே இருக்கும். சும்மா நான் போயிட்டு இருந்தேன், தெருவில் நடந்து லூஸு அப்படின்னு எனக்கு கூப்பிட்டான். திரும்பி பார்த்தா தான் எனக்கு கோவம் வந்துச்சு. கேட்டால் விளையாட்டுக்கு தான் நான் கூப்பிட்டேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சும்மா லேசாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி யாராவது கொளுத்தி போட்டாலும் அது கொழுந்து விட்டு உங்கள்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடும். காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஈவினிங் வரைக்கும் நினச்சி டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி அதை ஞாபகப்படுத்தி அடுத்தவங்களோட சண்டை போட்டு இந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இந்த ட்ரிகர்னால வரும். அப்போது எமோஷ்னல் ரெகுலேஷன் அப்படிங்கிறத துலாம் ராசி கொண்டு வந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை நம்ம மனசுக்குள்ளே நம்மளே சண்டை போட்டுக்கிறதோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் தவிர்த்துடணும். ரொம்ப அதிகமாக என்ன பேச்சுக்கு இவங்க ஆட்படுவாங்கன்னா, உனக்கு அறிவில்லை, நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியலை, உனக்கு லைஃப்பில் நீ சக்ஸஸே ஆகலை, உன் கரியர் எப்படி இருக்குது பாரு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆகலை, லுக் அட் யுவர் பர்சனாலிட்டி. இந்த மாதிரி நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஷேம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை நம்ம கண்டிப்பாக நிறைய கேட்டிருப்போம். அடுத்த ஒரு 49 நாளும் கேட்க தான் போகிறோம். இதை நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அது உங்கள் வேலையை கெடுக்காமலும் மனசை கெடுக்காமலும் பார்த்துக்கிறது நல்லது. அசர்ட்டிவாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க. பட் சண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த சைக்கலாஜிக்கல் சேஞ்சை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கணும். இந்த பழக்க வழக்கங்களை மாற்றினா பாசிட்டிவாக இருக்கும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எது இருந்தால் அதை சொல்லுங்க மேம். துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட. ஏன்னா இந்த ராசிநாதன் சுக்கிரன் என்ன ஆகிறாருன்னா நீசமாகிறாரு, புதனோட பரிவர்த்தனை ஆகிறாரு. அது 2வது விஷயம். அப்போ என்ன நடக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை வரும். இப்போ ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க, ஒரு பையனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாரு, ஒரு பையனா ஒரு பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாரு. இந்த 2 விஷயத்துலையுமே பிரச்சனை வரும். என்ன ஆகும்னா, இவங்க கொடுக்குற ஐடியாலஜி இருக்கு இல்லையா, இதன் மூலமாக இவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க, அது ஃப்ளாப் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்கக்கிட்டே ஐடியா கேட்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேனிப்புலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன்னோட தேவைக்காக இவங்களை பயன்படுத்துறது, தனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை டியூன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறது. இவங்க கிட்டலாம் இந்த குரு அதிசார பயிற்சியில் துலாம் கவனமாக இருந்துக்கிட்டால் அவங்க லைஃபையும் டைமையும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக. துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாப்க்கு போகிறவங்களுக்கு அந்த ஜாபில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்குது, ஃபாரின் போகிறதாகட்டும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஸோ அந்த காலகட்டம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குங்களா? அதை பற்றி விளக்கங்கள் கொடுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? 10ஆம் இடத்துல குரு உச்சமாக ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. அப்போ நிறைய பேர் வேலையவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது எங்கேயாவது வேலை பார்த்துட்ருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு யோகா தெரியும், ஒரு ரைகி தெரியும், ஒரு ஹீலிங் தெரியும், இல்லை இவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும், அதை படிச்சுட்ருக்குறாங்க, அதை பர்சியூ பண்ணுறாங்க.
வேறு ஏதோ ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுற ஒரு வேலை, கைவினை பொருட்கள் இவங்க தயாரிக்கிறது, இல்லை ஒரு பொட்டிக் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா அதை சைடில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது, செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ணி இவங்க அதிகமாக சம்பாதிக்க போகிறாங்கங்கிறது கண்டிப்பாக உண்மை. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு டொமைனில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மேபி ஒரு ஐடியில் இருந்துக்கலாம், அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் இருந்திருக்கலாம். அந்த டொமைன் இவங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்கிறாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கிறாங்கன்னா கூட கமர்ஷியல் பேங்கிங்கில் இருக்கிறது பிடிக்கல, நான் ஆர்பிஐ எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த மாதிரியான ஒரு மாற்று கருத்துக்கள், மாற்று முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதில் இவங்க சக்ஸஸும் ஆவாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிச்ச டொமைனில் தனக்கு பிடிச்ச வேலையை ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகணுன்னாலும் ஆகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் உட்கார்றதுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் எனக்கு என்னெல்லாம் க்ரோத் இருக்க போகுது, ஏன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு கிடைக்குமா, இல்லை லோன் கிடைக்குமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்குமா, அதுக்கான விளக்கம் என்ன மேம்? இந்த குரு அதிசார பயிற்சியில் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்புகள், தொழிலில் உள்ள வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? 12 ராசிலையுமே துலாமுக்கு தான் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக நல்லா கொடுக்குறாரு குரு. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் குருவே உட்கார்ந்துருக்கிறாரு. குரு வந்து உச்ச வலுவோடு இருக்கும் பட்சத்தில் மிக அதிகமாக வீரியமாக செயல்படுவார்னு சொல்லலாம். அப்போது துணிஞ்சு போல்டாக ஒரு முடிவெடுக்கிறது, செய்ய பயமாக இருக்குது, 4 பேர் ஏதாவது பேசுவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, சக்ஸஸ் ஆகலைன்னா 4 பேர்ட்டு நம்ம பேச்சு கேட்க வேண்டியது வருமே, எப்படி நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கலாமா, லோன் எடுத்து உள்ளே போட்டோன்னா நாளைக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ராப்பில் போய் மாட்டிடுவோமா, இந்த மாதிரியான பயங்கள்னால தொழில் தொடங்காமல் இருந்தவங்க கூட கண்டிப்பாக முன் வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சமயமாக இந்த சமயம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பார்ட்னர் யாராக இருக்கலாம்னா உங்களுடைய லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நல்ல நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் பழகின நபர்கள் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பழகிருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ சொந்த தொழில் தொடங்க முடியும், பார்ட்னர்ஷிப்பில் ஜெயிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறது உண்மை. கோல்டில் இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்க போகுது. துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு அவங்களுக்கு சாதகமாக இருக்கு மேம்? இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு திருமண அளவுக்கு கொண்டு போய் கொடுக்குமாங்க மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் திருமண யோகம் எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி செவ்வாய் தன்னுடைய பாவத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. குரு உட்கார்ந்துருக்கிறது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில். அப்போ நல்ல கர்மாக்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். இவங்க செஞ்ச புண்ணியங்களுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் அதிபதி 7க்கு 6ல் மறைஞ்சாலுமே குருவுடைய வலு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல பார்ட்னர் இந்த சமயத்தில் பிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எனக்கு வரக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பேசணும், இப்படி பழகணும், என்ன இந்த மாதிரி பார்த்துக்கணுங்கிற இன்டென்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்னர் வந்து கண்டிப்பாக கிடைப்பார். இவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸு, மேரேஜ் டைமை ட்ராக் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஷ்டம சனிக்கு சிம்மத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம். மேரேஜ் டைமை ட்ராக் பண்ணும் பட்சத்தில் யாராவது 3ஆம் நபர்கள் மூலமாக, ஆல்ரெடி மேனிப்புலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னம்மா இது சரியில்லையே, ஏன் இப்போ நீ சூஸ் பண்ண, அவ்வளோ ஒன்றும் லுக்கிங் குட்டாக இல்லையே, அவர் நல்லா தான் இருப்பார், இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து நல்லா ஒன்றும் இல்லையேமோ, அப்போ நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்து நல்ல பார்ட்னரை வந்து நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பர்சனலாக சோஷியலைஸ் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? இந்த குரு அதிசார பயிற்சியில் துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குரு அதிசார பயிற்சி கண்டிப்பாக ரொம்ப ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. பட் ஒரு ரிலீஃப் என்னன்னா, இது ரொம்ப ஷார்ட் பீரியடில் வரக்கூடிய ஒரு அதிசார பயிற்சி தான். ஜான்வரி மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் துலாமுக்கு நல்லா தான் இருக்குது, நம்ம சொல்லவும் போகிறோம். பட் இந்த சமயம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகாமல், எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எதையும் நிறுத்தாமல், மாத்திரை சாப்பிட்றத நிறுத்தாமல், வெளியில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே ஒரு ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருங்க. இந்த ஷார்ட் பீரியடை நல்ல ப்ரேயரோடையும் பக்காவான ட்ரீட்மெண்ட்டோடையும் நல்ல ஹெல்த்தி டயட்டோடையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாகவே இருக்கும். புதுமண தம்பதியாகவே இருந்தீங்க அப்படின்னாலுமே பேரண்ட்ஸோ சொசைட்டியோ போடக்கூடிய ஒரு ப்ரெஷருக்கு ஆட்பட்டு ஆங்ஸைட்டி ஆகாதீங்க. ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு இந்த ஆங்ஸைட்டினால தான் இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே வருது. ஆண்களுக்குமே இப்போ தைராய்டு அப்படிங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் இல்லாமல், சோஷியல் ஃபியர் இல்லாமல் தைரியமாக இருங்க. இந்த பயிற்சி லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த அளவு முன்னேற்றத்தை எடுக்க போகுது மேம்? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாகட்டும், இல்லை எனக்கு ட்ரீட்மெண்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கலைங்கிறவங்களுக்குமே இந்த குரு அதிசார பயிற்சி எந்த அளவு சப்போர்ட் பண்ண போகுதுங்க மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற போது, நிறைய பேர் டென்டல் இஷ்யூஸ்குள்ளே போவாங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா நான் டீத் க்ளீன் பண்ண போய் உட்காந்தேன், எனக்கு ஏதோ டூத் டீக்கே இருக்குனாங்க, பல் ஏதோ சொத்தை இருக்குனாங்க, அடுத்து ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வர சொன்னாங்க இப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அது எக்ஸ்டெண்ட் ஆகி 2-3 ட்ரீட்மெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓரல் ஹெல்த்தை இவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும்.
அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்க, பல்லு கட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இன்டென்சிஃபைடான டென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னா கரெக்டான டாக்டரை பார்த்து பண்ணணும். கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாகிறது, ஏன்னா செவ்வாய் 12ல் இருக்கிறாரு, ப்ளீடிங் அதிகமாகிறது, இல்லை ப்ரெஷர் சுகர் எதுவுமே செக் பண்ணாமல் டேரெக்டாக அவங்கக்கிட்ட போய் உட்காந்துடுறது, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மெடிக்கல் மிஸ்ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஆட்படாமல் கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தன்னுடைய ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சிக்கும் இவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாடி பெயின், பாடி ஏக், மசில் ஏக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். அப்போ கால்சியம் ரிச் ஃபுட்டுமே இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் எந்த அளவு விரைவில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இஎம்ஐ, லோன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சிக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அதிசாரம் சப்போர்ட் பண்ணதாங்க மேம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி இதுலேருந்து வெளியில் வரலாமா, இல்லை இதே ட்ராப்பில் தான் சுற்றிட்டு இருக்க போகிறோமா? ஏதோ 50 நாள்னு சொல்கிறீங்க, 49 நாளில் என்ன பெரிய சேஞ்சஸ் நடந்துட போகுதுன்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் நடக்க போகுது. ஏன்னா 6ஆம் அதிபதியான குரு தான் இப்போ போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 10ல் உட்காந்துட்டு என்ன இருக்கிறாரு, உச்சம் வேற இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது 6ஆம் அதிபதி உச்சமானால் கடன் தானே அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். கர்மம் அப்படின்னா என்னது? கடமை, வேலை. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கான ஊந்துகோலை இந்த குரு வந்து கண்டிப்பாக உட்காந்துருப்பாரு. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணல, யார்ட்டையாவது வாங்கி போட்டாது இந்த வட்டியை குறைப்போமே, இந்த மாதிரிலாம் ஐடியாலஜிஸ் வரும். ஸோ கடன் வெகுவாக குறையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் புது கடன்கள் ஏதாவது நீங்கள் அப்ரோச் பண்ண போனீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. 10ங்கிறது ஜென்ரலாகவே ஒரு தடையை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு ஜென்ரலாக வரக்கூடிய அதிபதி கர்ம காரகன் யாருன்னா சனி. சனி என்ன பண்ணுவார்? தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நமக்கு இப்போ 6ல் உட்காந்துட்டு இருக்கிறது சனி. லோன் வாங்க விட மாட்டார். சனி இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ சனி அங்கே இருக்கிறதுல ஒரு நல்லது என்னென்னா கடன் நோய் எதிரிகளை இவர் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைப்பார். அப்போ புது கடன் கிடைக்காது, எக்ஸிஸ்டிங் லோனை அடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாரு. இந்த ரெண்டுமே நல்ல விஷயம் தான், பாசிட்டிவாக இருக்குது துலாமுக்கு. துலாம் ராசினர் இந்த குருதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்கு அப்படின்னா என்னவா இருக்குங்க? துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில். இந்த கோயிலில் என்ன சிறப்புனா மார்க்கண்டேயர் இங்கே தான் யமனை வென்றார் அப்படிங்கிறது தான் இந்த தல வரலாறு. அப்போது நீண்ட ஆயுளை கொடுக்குது. ஆயுளை மட்டும் கொடுக்கறது இல்லை, ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கலாம். நமக்கு உயிர் போயிருமோ, ஏதாவது ஒரு நோய் வந்து நமக்கு டக்குன்னு ஏதாவது ஆயிருமோ. சில பேர் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம நல்லா இருக்கோம், சீக்கிரம் நம்ம செத்து போயிடுவோமோன்னு கூட யோசிப்பாங்க. நம்ம பசங்களை யார் பார்த்துப்பா, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவர் திங்குள்ளேயும் துலாம் போகும். இந்த மனநோயுமே இந்த மன பயத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அமிர்த கடேஸ்வரர் கோவில். இங்கே துலாம் ராசிக்காரங்க போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இந்த கோயில் அமையும்னு சொல்லலாம். ஏன்னா நியூ இயருக்கு முன்னாடி கூட நம்ம போக போகிறோம். ஸோ மனநோய், உடல் நோய், மனபயம், உடல் பயம் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அந்த கோயிலை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக திரும்பி வந்துடலாம். ஸோ துலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் செய்யணும் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்குன்னா அது என்ன பரிகாரங்க? துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். மெடிடேஷன் எங்கே உட்காந்து பண்ணணும்னா ஃபுல் மூன் டே, இதை விடவே கூடாது. பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் ஒரு ஓப்பன் டெரஸில் உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி ஏதாவது மாடியில் இருக்குதுன்னா ரொம்ப நல்லது. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு முழு நிலவை நினச்சி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மன அமைதியை தரும். நிறைய ஒரு எனர்ஜி லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தரும். வீட்டில் துளசி செடி இல்லைன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கிறது கூட நல்லது. அப்படி எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபுல் மூன் டேலையாவது மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல் மூன் டே, அதுக்கு முந்தின 2 நாள், அதுக்கு அடுத்த 2 நாள், ஆக மொத்தம் இந்த 5 நாளுமே நிலவுடைய ஒளிங்கிறது நல்லா தான் இருக்கும். ஸோ மந்த்லி 2 மாதம் தான் நமக்கு இருக்குது. இதில் வரக்கூடிய இந்த 5 10 நாள் நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக மெடிடேஷன் நைட் டைமில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் நல்ல நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி சிவப்பு கலரில் உடை ஏதாவது வாங்கி யாராவது ஏழப்பட்டவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் தானம் பண்ணியிருக்கு. துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் கோர்ட் கேசஸில் எப்படி இருக்க போகுது? ரொம்பவே ஸ்ட்ராங்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது துலாமுக்கு கண்ணிக்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் உட்காந்துருக்கிறது சனி. சனி என்ன பண்ணுவார்? உட்கார இடத்த நாஸ்தி பண்ணிடுவார்ல, தூக்கி வெளியில் போட்டுருவார். அப்போ என்ன பண்ணுவார்? டக்குன்னு கோர்ட்லேருந்து வெளியில் அனுப்பிடுவார். ஒன்று நீங்கள் ஸ்குவாஷ் பண்ணிடலாம், அல்லது நீங்கள் வின் பண்ணிடலாம், அல்லது கேஸ் டிஸ்மிஸ் ஆயிரும் உங்கள் பேரில் கேஸ் இருந்ததுன்னா. இந்த மாதிரி இந்த கடன் கொடுத்தவன் இறந்து போயிட்டாம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கேஸ் வந்து எங்கடா போச்சுன்னு தெரியாத அளவுக்கு மழை மாதிரி இருந்த பிரச்சனை பனி மாதிரி விலகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கோர்ட்லேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியில் வந்துடலாம். இன்னொன்று என்னென்னா, இதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த கேஸ் தானே இன்னும் இழுக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. ஜட்ஜஸே அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரம் முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சனி கொடுப்பாரு. ஸோ கோர்ட் கேசஸில் விக்ட்ரி, நெய்பர்ஸ் கூட பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து ஜெயிச்சிடலாம். ஏதாவது வாய் தகராறு, சண்டை, இல்லை ஆஃபீஸில் ரொம்ப நாள் யாராவது டம்ப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கூட அடித்து பேசி ஜெயிச்சிடலாம்.
துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் நோட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பிட்ட குரு அதிசார பயிற்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நோட், வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறை தேவை. பிதிர்தோஷம் அல்லது முன்னோர்கள் சாபம் இந்த மாதிரி தோஷம் ஏதாவது ஜாதகத்தில் நோட்டீஸ் ஆயிருக்குன்னா 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கும் போது நம்ம கர்மத்தை நம்மளால் கழிக்க முடியும், நம்ம பண்ண பாவத்தை நம்மளால் போக்க முடியும். அப்போது தில ஹோமம் இல்லை ராமேஸ்வரத்தில் போய் ஏதாவது பண்ணுறது, பசு தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பிதிர்தோஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பரிகாரங்கள். பிதிர்தோஷம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் போய் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவே அந்த தோஷம் வந்து உங்ககிட்ட இருந்து விளையிடும். அதோட ட்ரேசஸ் கூட உங்ககிட்ட இருக்காது. எந்த வகையான தானங்கள் பண்ணாலும் அது 10 மடங்கு 20 மடங்கு உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு அதிசார பயிற்சி துலாமுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா 10ல் உட்காந்துருக்கிறாரு குரு, உச்சமாக வேற இருக்கிறாரு. ஸோ இந்த டைமை துலாம் தான் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்க ஆன்மீக ரீதியாவோ மன ரீதியாவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். துலாம் ராசினருக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிற விலாவரியை பார்த்தமும் கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.